ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் ஆச்சாரமும் ஆகாரமும் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 572 ஆரம்பிக்கிறது. இந்த தரம் குவாலிட்டி ருசியில் மட்டுமில்லை, பதார்த்தம் சமைத்து போடுகிறவர்கள் என்ற இரண்டின் சாத்வீகம்தான் ஆகாரத்தின் குவாலிட்டியை நிர்ணயிப்பவை. இதில் சமைத்து போடுகிறவர்களை சொல்லும்போது தாயாரும் பத்தினியும் பண்ணினதால் பரவாயில்லை என்று வழக்கில் இருப்பதை சொல்லிவிட்டு உடனே அவர்களும் நல்ல தெய்வ நினைப்போடு பண்ணி போடாவிட்டால் பிரயோஜனமில்லை என்று வீட்டோ எதிர் ஓட்டு மாதிரியும் ஒன்று போட்டுவிட்டேன். சாப்பிடுகிற நாம் வேண்டுமானால் கோவிந்தா கோவிந்தா என்று சாப்பிடலாம். சமைத்து பரிமாறுகிற பெண்டுகள் தெய்வ நினைப்போடு தான் அப்படி பண்ணும்படியாக நாம் எப்படி கம்பல் செய்ய முடியும்? இப்படித்தான் சொல்லிக்கொண்டு போய் உங்களையெல்லாம் அப்போது சுவாமிகள் என்னதான் பண்ணணும் என்கிறார், பட்டினி கிடக்க சொல்கிறாரா என்று நினைக்கும்படி பண்ணினேன். கிளப்பும் கூடாது, அகத்து மனுஷியாலும் கூடாது என்றால் என்பதுதானே கொஸ்டின் மார்க், கேள்விக்குறி. இதற்கு பதில் சொல்வதுதான் என் முக்கிய உத்தேசம். ஸ்வயம்பாகம், அவனவனும் தன் ஆகாரத்தை தானே சமைத்துக் கொள்ளணும் என்பதுதான் பதில். இதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இப்பொழுது ஏற்கனவே இதுவரை தொட்டும் தொடாமலும் விட்ட முதல் அம்சமான பதார்த்த சுத்தத்தை இன்னும் கொஞ்சம் சொல்லிவிடுகிறேன். ஆகாரத்தில் எது சாத்விகம், எது ராஜசம், எது தாமசம் என்ற கீதையில் பதார்த்தத்தை வைத்து பகவான் சொல்லியிருப்பதை சொல்கிறேன். ஆயுஷ் சர்ப்ப பவ பலாரோக்கிய சுகப்பிரீதி விவர்தனா ரஸ்யாசு ஸ்னிக்தாசு ஸ்திராஹிருத்யா ஆகாரா சாத்விக பிரியா. சாத்விகர்களுக்கு பிரியமான சத்வ ஆகாரம் ஆயுஷ், புத்தி, பலம், ஆரோக்கியம், சௌக்கியம், சந்தோஷம் இவற்றையும் விருத்தி பண்ணுவதாக இருக்கும். அதிலே நல்ல ரசமும் பசையும் இருக்கும். வரட்டு வரட்டு என்றில்லாமல் மிருதுவாக இருக்கும் என்று அர்த்தம். அதற்காக ஒரே கொலகொலா என்று நீர்த்து ஓடாமல் ஸ்திரமாகவும் இருக்கும். பார்க்கிறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் ரம்யமாய் இருக்கும். ராஜச உணவு எப்படி இருக்கும்? கட்வம்ல லவணாதிஷ்ண தீக்ஷ்ண ரூக்ஷ விதாகினக ஆகார ராஜசஸ்யேஷ்டா துக்கக சோகமய பிரதாக. துக்கத்தையும் சோகத்தையும் வியாதியையும் ராஜச ஆகாரம் உண்டாக்கிவிடும். அது எப்படி இருக்கும் என்றால் கசப்பாக, அதாவது கடு, புளிப்பாக, அம்ல, உப்பாக, லவண, உரைப்பாக, தீக்ஷ்ண, தோற்பாக, ரூக்ஷ இருக்கும். ருசியிலே இப்படி இருப்பது மாத்திரமில்லாமல் அத்யுஷ்ண என்று பகவான் சொல்லியிருக்கும்படி, அதாவது ரொம்ப கொதிக்க கொதிக்க சாப்பிட்டாலும் ராஜச குணம்தான் வளரும். வயிற்றிலே எரிச்சல் எடுத்து அல்சர் என்கிறார்களே, இதையும் ராஜச ஆகாரம் உண்டாக்குகிறது என்பதால் விதாகினா என்கிறார். அறுசுவை என்று சொல்வதில் தித்திப்பு நீங்களாக பாக்கி 5ஐயும் பகவான் இங்கே ராஜசம் என்று சொல்லிவிட்டாரே. உப்பு, புளி, மிளகாய் இல்லாமல் சாப்பிட முடியுமா? துவர்ப்பு உடம்புக்கு நல்லது, கசப்பு ஞான விருத்தி என்றும் சொல்லுதுண்டே என்றால் இந்த 5லே எதையும் அதியாக சேர்த்து கொள்ளாமல் மிதமாக பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்ற பகவான் சொல்வதாக வைத்துக்கொள்ளணும். ரொம்பவும் ஞான வைராக்கியமாக போகும்போது உப்பு, புளி, மிளகாய் அடியோடு தள்ளி விடுவதுதான் நல்லதென்றாலும் கீதை சாமானிய மனுஷனையும் அவன் இருக்கிற இடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உசர்த்தி கொண்டு போவதால் உப்பு, புளிப்பு, உரைப்பு, துவர்ப்பு, கசப்பு முதலானவர்களை அளவாக மிதமாக சேர்த்துக்கொள்வது என்று வைத்துக்கொள்ளணும். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகாமல் மத்தியில் மிதமாக போவதைத்தான் பகவான் எல்லா விஷயத்திலுமே விதித்து இதே கீதையில் பேசியிருக்கிறார். ஒரேடியாக தின்னக்கூடாது, முழு பட்டினியும் போடக்கூடாது, ஒரே தூக்கமாக தூங்கப்படாது, கொட்டு கொட்டுண்டு ராப்பூரா முழித்து கொண்டும் இருக்கப்படாது. எல்லா காரியத்திலும் மிதமாக இருக்கணும். அப்படிப்பட்டவன் தான் யோகியாக முடியும் என்று அங்கே சொல்கிறார். அதையே இங்கேயும் அப்ளை பண்ணி ஆகாரத்தின் அளவில் மிதமாக இருக்கணும் என்ற மாதிரியே அதன் ருசியிலும் மிதமான உரைப்பு, புளிப்பு முதலானவை உள்ளதாக போஜனம் செய்ய வேண்டும் என்று வைத்துக்கொள்ளணும். ராஜச ஆகாரத்தில் தித்திப்பை சொல்லவில்லை. சாத்வீகத்திலும் தித்திப்பு என்று நேராக சொல்லாவிட்டாலும் ரசம் நிறைந்தது ரஸ்யா என்றதால் தித்திப்பு தான் நாக்கில் வைத்தவுடன் உமிழ்நீர் சுரக்க பண்ணுவதால் அதையே குறிப்பாக கொள்ளலாம். அதற்காக தித்திப்பு மட்டுமே சாப்பிட்டு கொண்டிருந்தால் சாத்வீகம் என்று நினைத்து விடக்கூடாது. ஏனென்றால் சாத்வீக ஆகாரத்தின் மற்ற லட்சணங்களை சொல்கிற போது அது ஆயுஷ், ஆரோக்கியம், பலம் எல்லாம் தருவது என்கிறார். வெறும் தித்திப்பு மட்டும் சாப்பிட்டு கொண்டிருந்தாலோ டயபெட்டிஸ், எலும்புரிக்கு முதலான வியாதிகள் வருவது பிரத்யட்சமாக இருக்கிறது. அதோடு கூட எல்லாவற்றிலும் மிதம் வேண்டும் என்பதே கீதையின் உபதேசமாக இருப்பதாலும் தித்திப்பு மட்டுமே சாப்பிட வேண்டும் என்று அது சொல்லியிருக்க முடியாது. அப்படியானால் ராஜச ஆகாரத்திலே தித்திப்பு நீங்களாக ஏன் மற்ற 5ஐ மாத்திரம் சொன்னார் என்றால்
ஒன்று, அதாவது ஒரே காரணம் தோன்றுகிறது. பண்டிகை நாட்களில்தான் பாயசம் மற்ற தித்திப்பு பக்ஷம் சாப்பிடுகிறோமே தவிர பெரும்பாலான ஏனைய நாட்களில் தித்திப்பு நீங்களாக மற்ற ஐந்தும் தானே நம் போஜனத்தில் சேர்த்துக் கொள்கிறோம். அதனால் இந்த ஐந்தை மட்டும் அவர் குறிப்பிட்டிருக்கலாம். அதோடு உப்பு, உரைப்பு, புளிப்பு பிடித்தவர்கள் அப்படிப்பட்ட ஆகார தினுசுகளை மிதமின்றி சாப்பிடுவது போல தித்திப்பை புதிக்க முடியாமல் தானே அது திகட்டி போய்விடுகிறது. கொஞ்சமாக சாப்பிட்டாலே புஷ்டியும் சித்த சுத்தியும் தருகிற பால், மோர், வெண்ணெய், பழங்கள் முதலியவையும் சாத்விகமானவையே. எந்த பதார்த்தமானாலும் அதை அதி உஷ்ணமாக சாப்பிட்டால் ராஜசம் என்கிறார். உடம்பிலே படபடப்பு, நரம்பு ஆடிப்போவது, அதெல்லாம் அதேபோல் உணர்ச்சியும் ஜாஸ்தியாவது, இதற்கெல்லாம் ரொம்பவும் சூடான ஆகாரம் காரணமாகிறது. அதி உஷ்ணம் ராஜசத்தை அதிகரிக்கிறது என்றால் ஆறி குளிர்ந்தது தாமசத்தை வளர்க்கிறது என்கிறார். தாமச ஆகாரத்துக்கு அவர் தருகிற லட்சணங்கள்: யாத யாமம் கதரசம் பூதி பர்யுஷிதம் செய்யத்து உச்சிஷ்டமபி சாமேத்தியம் போஜனம் தாமச பிரியம். யாமம் என்றால் ஜாமம், அதாவது 3 மணி சமைத்து 3 மணிக்கு மேல் ஆன ஆகாரம் யாத யாமம் காலம் கடந்தது, அது தாமசம். ஜலம் விடாததனால் இது டேஸ்ட் போய் கதரசம் ஆகிவிடும். காய்ந்து போன பழங்களும் கதரசத்தை சேர்ந்ததுதான். ஜலம் விட்டதனால் பழையது மாதிரி இட்லி மாவு மாதிரி இது புளித்து போயிருக்கும். இதுதான் பூதி என்று ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பது. ஊசிப்போன வியஞ்சனம், அழுகிப்போன பழம் எல்லாம் பூதி. தீந்து போனது, சிக்கு பிடித்தது ஆகியனவெல்லாம் பரியுஷிதம். நம்மை விட வயசிலும் வர்ண ஆசிரமங்களிலும் குறைவாக இருப்பவர்கள் சாப்பிட்ட பின் மீந்தது உச்சிஷ்டம். இந்த நாளில் ஃபேஷன் என்று எச்சில் பண்ணி சாப்பிடுவதும் உச்சிஷ்டம்தான். இதெல்லாம் தாமச போக்கை உண்டாக்குவதே. உச்சிஷ்டம் அபி சாமேத்தியம். அமேத்தியம் என்றால் மலம் என்றே அர்த்தம் பண்ணிக்கொள்கிறோம். நேர் அர்த்தம் யஜ்யத்துக்கு, அதாவது ஈஸ்வர ஆராதனத்தில் நிவேதனமாக வைப்பதற்கு லாய்க்கில்லாதது என்ற அர்த்தம். பழையதை, கல்லை, ஏன் சோடா, ஐஸ்கிரீம், பிஸ்கட், ஓவல்டி முதலானவை கூட நைவேத்தியமாக வைப்போமா? எதுவோ ஒன்று, இதெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணிக்க தகுந்ததல்ல என்று நம் மனசில் தடுக்கிறது. அப்படிப்பட்ட எல்லாம் அமேத்தியம்தான். புளியும் காரமும் சேர்ந்த புளியஞ்சாதம் முதலான ராஜச ஆகார தினசுகளை கூட மனசு உறுத்தாமல் நைவேத்தியம் பண்ணுகிறோம் என்பதை இங்கே நினைத்து பார்க்க தோன்றுகிறது. தாமசம் அதற்கும் ஒரு படி கீழே. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம்.